அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் எங்களோட எல்லா வீடியோலையும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரீசெல்லர் குரூப் லிங்க், அப்புறம் கஸ்டமர் குரூப் லிங்க் ரெண்டுமே அதில் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிடும். பட் எல்லாருமே காண்டாக்ட் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 குரூப்லேயுமே ஜாயின் பண்ணுறீங்க. ரீசெல்லர்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கஸ்டமர் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ரெண்டுமே செப்பரேட்டாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கஸ்டமர் குரூப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் லிமிட்டட் அப்டேட்ஸ் தான் நாங்கள் போடுவோம். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 3 to 5 அப்டேட்ஸ் தான் வரும். 5 அதிகம் தான். எங்ககிட்ட எது பல்க் குவான்டிட்டி இருக்குதோ அது எல்லாமே கஸ்டமர் குரூப்பில் அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருப்போம். ரீசெல்லர் குரூப்பில் நாங்கள் மேனுஃபேக்சரர் கிட்ட எடுக்கிற ப்ராடக்ட்டும் சேர்த்து அப்டேட் கொடுப்போம். ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு செப்பரேட் குரூப் வச்சுருக்கோம். சாரீஸ்க்கு செப்பரேட் குரூப் வச்சுருக்கோம். சல்வார் மெட்டீரியலை பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் கஸ்டமர் சைடு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொன்று ரீசெல்லிங் பண்ணுறவங்களுக்கு அந்த செப்பரேட் குரூப் இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, அந்த குரூப்பில் நாங்கள் அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டோம். அந்த குரூப்பில் ஜஸ்ட்டு உங்கள் ரீசெல்லர்ஸோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியணும். அவங்க பேர், அவங்களோட லொக்கேஷன், அந்த டீட்டெயில்ஸையுமே நாங்கள் கிளியராக கொடுத்துருக்கோம். அது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் குரூப் மட்டும்தான். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும். உங்களோட இன்ட்ரோ கொடுங்க, அதாவது உங்கள் நேமையும் உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட லொக்கேஷன் அது எங்களுக்கு ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் வச்சு ரீசெல்லர்ஸ் கஸ்டமர் வச்சு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் இல்லை இன்ஸ்டா பேஜ் மூலமாக பண்ணுவீங்க, இல்லை எஃபி மூலமாக பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களோட அந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்க்காக தான். எதுக்கு அப்படின்னா நாங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு. அன்னோன் பர்சன் யாரும் எங்கள் குரூப்புக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு நிறையா ஸ்கேம் நடக்குது. நமக்கு தெரியாத ஒரு நம்பர் உள்ளே அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்போம். அவங்க எங்கள் குரூப்பில் இருந்து நம்பர்ஸை எடுக்கிறது, அவங்கள ப்ரைவேட்டாக காண்டாக்ட் பண்ணுறது, அவங்க பர்டிகுலர் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து அவங்கள ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுத்து காசை வாங்கிட்டு பதில் சொல்லாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இந்த ஆன்லைனில் கண்டினியூஸாக நடந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் எங்கள் மூலமாக அதுக்கான வழி அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ரீசெல்லர்ஸ் அப்படின்னா எங்களுக்கு தெரியும். அவங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எங்களோட ரீசெல்லர்ஸ் குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிக்குவோம். பட் நிறைய பேர் இன்ட்ரோ கொடுக்கவே மாட்டேன்றீங்க. ஆனால் ப்ரைவேட் சேட்டில் அப்டேட் போட மாட்டேன்றீங்கன்னு மட்டும் சொல்கிறீங்க. ஆனால் கிளியராக தாங்க கொடுத்துருக்கோம் அந்த குரூப்பில். இது இன்ட்ரடக்ஷன் குரூப் மட்டும்தான். அவங்களோட அப்டேட் நீங்கள் எங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி நாங்கள் ரீசெல்லர் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்குவோம். ரீசெல்லர் குரூப்பில் உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியலுக்கான எல்லா ப்ராடக்ட், ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராடக்ட் நாங்கள் எத்தனை அப்டேட்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில், கம்யூனிட்டி குரூப்பில் வந்துடும். அதே மாதிரி சாரீஸ் சேல் பண்ணுறவங்க அவங்களும் சாரீஸ் குரூப்பில் அதுக்கு செப்பரேட்டாக குரூப் லிங்க் கொடுப்போம். செப்பரேட்டாக அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கஸ்டமர் குரூப்பை பொறுத்த அளவுக்கு நாங்கள் நிறைய அப்டேட்ஸ் போட முடியாது. ஏன்னா கஸ்டமருக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்னொன்று எல்லாரும் அதை லைக் பண்ண மாட்டாங்க. அத்தனை ப்ராடக்ட்டையும் பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு லிமிட்டட் ப்ராடக்ட் மட்டும் தான் நாங்கள் அதில் அப்டேட் பண்ண முடியும். ரீசெல்லர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையானது அவங்க ஷேர் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ரீசெல்லிங் பண்ணிப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன குரூப், நீங்கள் கஸ்டமராக இருந்தால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், ரீசெல்லராக இருந்தால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிவிட்டு எங்களோட ரீசெல்லர் குரூப்பில் ஆட் பண்ணிக்குவோம். பட் ரீசெல்லிங் பற்றி இன்னும் ரீசெல்லர்ஸ் நிறையா கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி எங்ககிட்ட 300+ ரீசெல்லர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. 12 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ரீசெல்லர்ஸாக இருக்கிறவங்க ரீசெல்லர்ஸ் குரூப்பில் இன்ட்ரோ கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் பிடிக்கும், ப்ரைஸும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். வேறு என்ன கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.